ஹலோ கைஸ். எஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி 24. இந்த ஜான்வரி 24 வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா இன்றைக்கி என்ன சொல்கிறேன்ட்டு போன வாட்டி. அதாங்க 6 ஸ்பெஷல் டேட்டுன்னு உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா. அதாங்க இன்றைக்கி 24 இன்றைக்கி டேட்டு ஜனவரி. பட் நம்மளுக்கு இன்றைக்கி 6 வருது இல்லையா, 2 + 4 6. நம்ம சொன்னது இந்த வருஷத்துக்கு லக்கி நம்பர் வந்து நம்பர் 6 தான். ஸோ இது உங்களுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 24 பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன்ட்டு. அதுக்கான ஆன்சர் இது தான். இன்றைக்கி வந்து ஜனவரி 24, ஒன் ஆஃப் 24 எனக்கு மறக்க முடியாத 24. ஜனவரி 24லேயும் அதுவும் 2024 மறக்கவே முடியாத 24. ஸோ அது மிகப்பெரிய கிரேட் ரிமெம்பரன்ஸ் எனக்கு இந்த ஜனவரி 24க்கு பதிவு பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. ஓகேங்களா. அது என்னோடய பர்சனலான ஒரு இன்டென்ஷன். அப்படி உங்கள்கிட்ட லைட்டஸ்ட் ஐடியா ஒரு மெம்பர்களுக்காக இதில் ரெக்கார்டிங் பண்ணிட்டேன். இப்போ கம்மிங் டு ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நல்ல எஃபர்ட் போட்டிருக்கு. அது அவுட்புட்டில் இன்றைக்கி கொஞ்சம் ரிசல்ட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரிசல்ட்டோட பிரதிபலிப்பு வந்து நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த பிரதிபலிப்பு நம்மளுக்கு தெரியும் போது நாளைக்கு என்ன அவுட்புட்டு ஆகிறது தான் முக்கியமான ஒரு கோல். அதுக்காக இத்தனை நாளாக கொஞ்சம் ஒர்க் பண்ணதெல்லாம் அதுக்காக தான். நாளைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 25 சண்டே வருது நாளைக்கு. சரி, நிறைய சைட் விசிட்ஸ்க்கெலாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நாளைக்கு வந்து எத்தனை பேர் வராங்க பேசும்போது அது போய் வரணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்கன்றது ஆக்சுவலி நாளைக்கு ஃபீல்டுலேருந்து இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ நாளைக்கு காலையில் என்னோடய பிளான் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கெலாம் நான் அங்கே சைட்டில் இருக்கணும். அது என்னோடய பிளான்ஸ். ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது ஃபேமிலியில். பட் இருந்தாலும் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், நம்மளுக்கு தான் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி போய்ட்டுருக்கு எனக்கு. மற்றபடி இந்த ஜனவரி 24 ஒரு மெம்பரல் 24 ப்ளஸ் இன்றைக்கி நிறைய ரிசல்ட்டும் எடுத்திருக்கேன். என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் நாளாக ஒரு 1 வீக்காக போட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்காக தான். நேற்றே கொஞ்சம் நடந்திருக்கணும். நேற்று நிறைய நேற்று ஒரு 23rd வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக டேவாக போச்சு நேற்று. இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக டேவாக எனக்கு இருக்குது. ஸோ ஐம் ஹாப்பி வித் தட். சொல்லணும்னா ஐ பி மோர் ஹாப்பி வித் தட். நேற்று விட இன்றைக்கி எவ்வளோ பெட்ரு. பட் இருந்தாலும் நேற்றே நான் 70% பண்ணேன், 30% பண்ணலன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து சொல்லணுன்னா எனக்கு அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் இன்றைக்கி வந்து எனக்கு ஓகே 60-40, 60 வந்து ஓகே, 40 வந்து நாட் ஓகே. அப்படி தான் எனக்கு இருக்குது. பார்த்திங்களா, 60ல் கூட 6 இருந்துச்சு பார்த்திங்களா. அதுதான் இது என்னோடய ரேட்டிங் இன்றைக்கி. நாளைக்கு ரேட்டிங் வந்து தாறுமாறாக இருக்குமா எப்படி இருக்குன்னு தெரியல. நாளைக்கு பார்த்து தான் சொல்ல முடியும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அதாவது சொல்லுவாங்களே, கடமையை செய் பலன் எதிர்பாராதே. அந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம செய்வோம். அதுக்கப்புறம் எல்லாம் அவன் செயல், அதெல்லாம் வந்து ஈசன் செயல், அவர் பார்த்துக்குப்பார். ஸோ அந்த நம்பிக்கையில் இன்றைக்கி டே வந்து விடைபெறுகிறேன். மற்றபடி என்ன எனக்கு முக்கியமாக சொல்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆல் இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க்கு, கால்ஸு இதுதான் இன்றைக்கி நான் பண்ணேன். நம்ம இன்டர்வியூஸை கண்டக்ட் பண்ணேன். ஸோ இதுதான் எனக்கு இன்றைக்கி போச்சு. ஆல் த டே இஸ் குட் டுடே. டே 24 இன்றைக்கி என்ட்ரி பண்ண பர்சனும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பர்சன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாக வந்துச்சு. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி வர காலங்களில் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த இன்டர்வியூ ரிசல்ட்டு என்னான்றது இந்த வீக்கில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த சண்டேக்குள்ளே தெரிஞ்சிடும் அந்த பர்சன் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு தெரிஞ்சு போயிடும். ஸோ அது ஒரு க்ரைட்டீரியா நான் வச்சுருக்கேன். ஓகே கைஸ், see you tomorrow. Bye.